சிவசிவ என்றிட தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும்னு சொல்லியிருக்க மாதிரி நம்ம சிவசஹஸ்ரநாமத்தில் 510 நாமங்கள் வரைக்கும் பார்த்தோம். அதாவது பிரகாசாய நம, எல்லாரும் பார்க்கும்படி பிரகாசிக்கக்கூடியவர்ன்றதை பார்த்தோம். உதைனம் விஸ்வபூதானி ச திருஷ்டோ மிருட்டயாதினஹ அப்படின்னு ருத்ரம் சொல்கிறது. அப்படி எல்லா பிராணிகளும் பார்க்கப்பட்ட ஆதித்ய ரூபனாக அவர் நம்ம இன்புற செய்யட்டும்னு ருத்ரம் வேண்டிக்கிறது. அப்படி பிரகாசம்ன்றது அவர்கிட்டயே இருக்குது. 511வது நாமமாக ஜங்கமாய நம, எங்கேயும் சஞ்சரிக்கக்கூடியவர், சஞ்சரிக்கிற பிராணிகள் வடிவில் இருக்கக்கூடியவர். அதனால் அவர் இல்லாத இடமே இல்லை. ஜங்கமாய நம. அமோகார்த்தாய நம, பிரார்த்தனை வீண் போகாதவர். அர்த்தோ அர்த்தனம் அமோகார்த்தோ எத்திர சக, அமோகார்த்தோ பிரசீததி அப்படின்னு சொல்கிறது வேதம். அப்படி அவர்கிட்ட வேண்டிட்டு ஒரு பிரார்த்தனை வீணாக போச்சுன்றது கிடையவே கிடையாது. அதனால் சிவன்கிட்ட பிரார்த்திச்சுட்டா அந்த விஷயத்துக்கு பலிதம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்த நாமமாக பிரசாதாய நம, தயாளுவாக இருக்கக்கூடியவர். பிரசீததி இது தயாளு, அதாவது எவ்வளவு தயாள குணமாக இருக்க முடியுமோ அதுக்கு உதாரண புருஷராக இருக்கக்கூடியவர். தீனதயாளனேன்னு அவர் அழைக்கிறோம் இல்லையா, அதே வார்த்தை தான் இங்கே பிரசாதாய நம. அபிகம்யாய நம, எளிசில் அடையத்தக்கவர். அவர் அடையிறது கஷ்டமான விஷயம் கிடையாது. சுதர்சனாய நம, மங்களகரமான பார்வையுடையவர். உபகாராய நம, உபகாரம் செய்யக்கூடியவர். அதாவது பார்க்கடலை கடைஞ்சப்போ அந்த லோகத்தையே ரட்சிக்க எல்லா ஜீவராசியும், தேவர்களையும் அசுரர்களையும் ராட்சசர்களையும் கிண்ணறர்களையும் மனிதர்களையும் எல்லாரையும் ரட்சிக்க விஷத்தை தன்னுடைய கண்டத்தில் அடைக்கின்றாரே, அதை விட ஒரு ரட்சணம் உபகாரம் உலகத்துக்கு உண்டா? அத்தனை ஜீவலோகத்துக்கும் உபகாரம் செஞ்சவர் இல்லையா அவர். அப்படிப்பட்டவர் ஆனதுனால அவர் உபகாராய நம. பிரியாய நம, எல்லாருக்கும் பிரியமானவர். சர்வாய நம, எதிர்நோக்கி வரக்கூடியவர். நம்மளை நோக்கி அவர்கிட்ட நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அவர் 100 அடி நம்மளை நோக்கி வரக்கூடியவர். அதனால் அவர் சர்வாய நம. கணக்காய நம, பொன்னாக இருக்கக்கூடியவர், கணக்கம் போன்று இருக்கக்கூடியவர். அவருடைய பொன்னார் மேனியனேன்னு வருது இல்லையா பதிகம், அப்படியே பொன் மயமாக இருக்கக்கூடியவர். காஞ்சன சவையே நம, பொன் நிறமாக இருக்கக்கூடியவர். அதே தான் இந்த நாமத்துலேயும் வருது. நாப்பையே நம்ம, உலகுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவர். ஒரு சக்கரத்தின் நாபி அல்லது குடம் ஆரக்கால்கள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறதுனால ஆதாரம் அனைத்தும் பொருந்தும் இடமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அதனால் அவருக்கு நாப்பையே நம்ம. நந்திகராய் நம்ம, சந்தோஷத்தை அளிக்கக்கூடியவர், சம்ருத்தியான பயனை அளிக்கக்கூடியவர். யஜ்ஞோபவ சம்ருத்தி கர்த்தா, எந்த செயல் நம்ம செஞ்சாலும் அதுக்கு பலனை அளிக்கக்கூடியவர் சுவாமியாக தான் இருக்கார். அதனால் அவர் நந்திகராய் நம. பாவாய நம, ஸ்ரத்த வடிவாக இருக்கார். அதனால் அவர் பாவாய நம. புஷ்கர ஸ்தபதையே நம, தாமரை போன்ற பிரம்மாண்டத்தை உருவாக்கினவர். புஷ்கரஸ்ய பிரம்மாண்டஸ்ய ஸ்தபதி சுவாமி அப்படின்னு சொல்கிறது நாம். அப்படி இந்த பூலோகத்தை உண்டாக்கினவர். ஸ்திராய நம, மலை முதலிய அசையா பொருட்களின் வடிவில் இருக்கக்கூடியவர் சுவாமி. அதனால் அவர் ஸ்திராய நம. துவாதசாய நம, 12வது திசையாக சொல்லப்படக்கூடிய மோக்ஷ வடிவினராக இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு அந்த நாமம் மோக்ஷோ துவாதசீதி அப்படின்னு சொல்கிறது லாபம். அப்படி துவாதசாயனா இருக்கக்கூடியவர். திராசனாய நம, பயப்படுத்துகிறவரா, அதாவது பயகிருத் பயநாசனகா, பயப்படுத்துபவரும் பயத்தை போக்குபவரும் அவர் தான் அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற மாதிரி அதே விஷயம்தான் ஈஸ்வரனுக்கும் பொருந்துறது. திராசனாய நம. ஆத்யாய நம, உலகம் தோன்றத்துக்கு முந்தினவர். அதனால் அவருக்கு அந்த நாமம். எதுவும் தோன்றத்துக்கு முன்ன தோன்றினோம். யக்ஞாய நம, ஜீவனையும் ஈஸ்வரனையும் சேர்க்கும் யோகம் போல யக்ஞ வடிவமாக இருக்கக்கூடியவர். அதனால் அவருக்கு அந்த நாமம். யக்ஞ சமாஹிதாய நம, யோகம் ஒன்றினாலேயே அடையக்கூடியவர். அதனால் அவர் யக்ஞ சமாஹிதாய நம. இதோடு நம்ம 530 நாமங்களை முடிச்சுக்கிறோம். ஓம் நம சிவாய்.